மதுரை அருகே உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் இறந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட வழக்கில் மேல்முறையீடு தாக்கல் செய்த அரசுக்கு அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன நபர் ஒன்றுக்கு 10 லட்சம் கொடுத்த அரசு சுவர் இடிந்து விழுந்து இறந்து போன குழந்தைகளுக்கு 5 லட்சம் கொடுக்க முடியாமல் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பி அரசின் மேல்முறையீட்டு மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அண்ணாமலை அரை வேக்காட்டுத்தனமாக அரசியல் செய்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மதுரையில் செய்திகளை சந்தித்த அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் கத்துக்குட்டி என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார். அண்ணாமலை அரை வேக்காட்டுத்தனமாக அரசியல் செய்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி குறித்து அண்ணாமலை முடிவெடுக்க முடியாது. அகில இந்திய தலைமைதான் முடிவெடுக்க முடியும். மாமன் மச்சான் கூட்டணி என்ற அண்ணாமலை கருத்துக்கு செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. உதயநிதி பிரதமர் மோடியை சந்தித்ததிலிருந்து நடைபெற்று வரும் சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக உள்ளன. கருணாநிதி சிலையை வெங்கையா நாயுடுவை அழைத்து வைத்து திறந்தார்கள். சோனியாவையோ ராகுலையோ அழைக்கவில்லை. லோக்சபா தேர்தல் சமயத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையின் நோக்கம் அதிமுகவை மட்டும் குறிவைத்திருந்தது. திமுகவை எதிர்க்கவில்லை. திமுகவினருக்கு எதிராக ஊழல் ஃபைல்ஸ் வெளியிட்டார். கவர்னரிடம் மனு அளித்தார். ஆனால் அது தொடர்பாக ஒரு மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அவர் அதன் பின்னர் வலியுறுத்தினாரா? இல்லை. அதெல்லாம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வருகிறது. வெற்றி பெற்ற திமுக கூட்டணி எம்பிக்கள் டெல்லி சென்றார்கள். அங்கு ஒரு வெற்றி கூட்டம் நடந்தது. அதில் JP நட்டாவை சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளனர். முளைத்து 3 இலை கூட விடவில்லை. அதற்குள் இரட்டை இலையை பற்றி அண்ணாமலை பேசுகிறார். இது 50 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் கட்சி. 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி. அதிமுக போட்ட பிச்சையில் சட்டசபையில் 4 பாஜக MLAக்கள் உள்ளனர். சொந்த காலும் கிடையாது, செல்வாக்கும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் பாஜக எங்களை பார்த்து பேசுவது வினோத வேடிக்கையாக உள்ளது. 2026 தனியாக நின்று ஒரு சீட் தனியாக நின்று ஜெயித்து பாருங்கள், முடியாது என அவர் கூறினார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூனில் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தது. இதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு சாட்சி விசாரணை துவங்கியதாக அமலாக்கத்துறை வாதிட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சாட்சி விசாரணையை தொடரலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செந்தில் பாலாஜி தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணையை ஆகஸ்ட் 28க்கு ஒத்திவைத்தனர். ஆந்திராவில் முட்டை பப்ஸ் ஊழல் என சமூக வலைதளங்களில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரது சகாக்களும் தங்கள் அதிகாரத்தையும் பதவியையும் துஷ்பிரயோகம் செய்து அரசாங்க நிதியை கோடிக்கணக்கில் செலவு செய்திருக்கின்றனர். 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்ட அரசு உத்தரவுகள் மற்றும் பில்களை பார்க்கும்போது கோடிக்கணக்கில் அரசாங்க பணத்தை அப்பட்டமாக கொள்ளையடித்ததாக அப்போதே எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தன. இந்த நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி தனது பதவியை இழந்திருக்கும் நிலையில் அவர் செய்த ஒவ்வொரு முறைகேடுகளும் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு 3.62 கோடி ரூபாய்க்கு முட்டை பப்ஸ் வாங்கப்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.